தலைவர் ஆடியோ போட்டுறீங்களா? ஓகே தலைவரே. எஸ். இங்க என்ன போட? 51. சரி. ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவருடைய குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிறியதாமை ரோட்டரி கிளப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.2 இயற்கையின் வாழ்வியல் முறை முன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும் ஜோன் 15 உதவியாளர் ரொட்டேரியன் ஜிவிஎன் கணேஷ் அவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் டீம் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும் காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணவாளன் ஐயா அவர்களையும் இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி கார்த்திகேயன் அவர்களையும் செயலாளர் ரொட்டேரியன் டி ரவி அவர்களையும் நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் இந்த சிறப்பு அழைப்பாளராக நமக்கு தலைக்கு உண்டான வர்ம சிகிச்சை குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற யோகாச்சாரியா பி முத்துமாரீஸ்வரி வர்ம ஆசான் அவர்களையும் மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உலகங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசி வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவி அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தை உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை
அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும் அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும் இடம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தை தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட நம் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி டெம்பிள் டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர் ரோட்டரியன் கார்த்திகேயன் அவர்களையும் வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, தியான பயிற்சிகள். ஜெயபோர் பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை 1. 2. 3. 4. இடது கால் இரு கைகளுக்கும் நடுவாக இருக்கட்டும். 5. 6. 7. 8. 9. வலது கால் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். 10. 11. 12.
நீண்ட மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயாராகிறது. அமர்ந்த நிலையில் ஆசனம் இதில் பார்க்கிறோம். மேலே வலதுபுறம், இடதுபுறம். ஆழமான மூச்சு. அடுத்ததாக மூச்சு பயிற்சி. சுகாசனம் அல்லது சுஸ்திகாசனங்களில அமைக்கிறோம். இடது கையில சின்முட்டை வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவரல் நுனியும் இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கிறோம். நம்ம செய்ய போறது கபாலபதி. வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கிறோம். சுண்டு விரலும் மோத விரலும் நீட்டி வச்சுக்கிறோம். நடுவரலும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரல் இப்படி தனியா வச்சுக்கிறோம். வலது நாசியை பெருவரலால் அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா மூச்சு காத்த வெளியேற்றம். கபாலபதி. 1. வயிறு நல்லா சுருங்கி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. அடுத்ததாக மோதிரவர்களால் இடது நாசி அடைச்சு வலது நாசி வழியா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக சுழல்முறை பிராணாயாமம். இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கிறோம். வலது கையில் அதே மாதிரி பிரணாம முத்திரை வச்சுக்கிறோம். வலது நாசி பெருவிரலால் அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா மூச்சு காத்த நல்லா இழுத்து இடது நாசி அடைச்சு வலது நாசி வழியா மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். வெளியேற்றிட்டு வலது நாசி வழியா மூச்சு காத்து இழுத்து வலது நாசி கூப்பிட்டப்ப யாரும் வரல. அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு சத்யா கூப்பிட்டா. அப்ப நான் வந்தேன். அப்புறம் அம்மா வந்தா. நல்ல தூங்கு நினைச்சேன். நான் போய் படுத்துக்கலாம். சுழல்முறை பிராணம் போயிடலாம்.
இடதுகீரியை முடிச்சிடறோம். கபாலபதி நம்ம பண்ணோம். கபாலபதி செய்யறதுனால மூச்சுக்குழல் நல்ல. அடுத்ததாக சுழல்முறை பிராணாயம் செஞ்சோம். சுழல்முறை பிராணாயத்தோட நன்மைகள் நுரையீரல் நல்ல பலமடைகிறது, அமைதி கிடைக்கிறது. அடுத்ததாக முத்திரை பயிற்சி. பயிற்சியில இன்னைக்கு நாம் செய்ய போறது சேபன முத்திரை. கைகளை நல்லா இப்படி 2 கீழ் தனித்தனி விரலை வச்சுக்கிறோம். அப்படியே கைகளை கோர்த்துக்கிறோம். கோர்த்துட்டு இந்த கட்டை விரல் சேர்ந்து இருக்கணும். அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல் இரண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கணும். அப்படியே நம்ம வயிற்றொட்டி வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் வந்து நம்ம பூமி பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து கொண்டுக்கிறோம். உடம்பு விரைப்புத்தன்மை இல்லாத நல்லா நேர் கொண்டுக்கிறோம். காலையில இந்த முத்திரையை நம்ம ஒரு 10 நிமிடம், மாலையில ஒரு 10 நிமிடம் செய்தால் போதும். நமக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமா வெளியேற்றப்படும். குறிப்பா மருத்துவர்கள், அடுத்தவங்களை தொட்டு சிகிச்சை கொடுக்கிறவங்க, செவிலியர்கள், இந்த மாதிரி முக்கியமா அவங்க எல்லாருமே செய்யலாம். மொத்த அனைவருமே நம்ம அந்த முத்திரையை நம்ம செய்யலாம். குறிப்பா அந்த முத்திரைகள் செய்யும் போது குழந்தைகள் வந்து பக்கத்தால இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து தண்ணீர் இந்த மாதிரி வந்து நம்ம முத்திரை செய்யும் போது நம்ம பக்கத்தால வச்சிருக்க கூடாது. மனப்பதட்டம், படபடப்பு, இது எல்லாமே இந்த முத்திரையின் மூலியமா சரியாகும்.
ஓய்வு. அடுத்ததாக தியான பயிற்சி. இப்படி காப்பு முத்திரை போட்டுக்கிறோம். கைகளை நல்லா போட்டுக்கிறோம். வயிறு தொட்டி வச்சுக்கிறோம். நிமிந்து கொண்டுக்கிறோம். நம்ம செய்ய போறது கேசரி முத்திரை வச்சு நம்ம தியானம் செய்ய போறோம். நாக்கம் அடிச்சு நாக்கோட நுனிய மேல வச்சுக்கிறோம். வாய் முடிக்கிறோம். அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீரை நம்ம அப்படியே குடிச்சிடறோம். ரொம்ப போட்டு அழுத்திட வேண்டியதில்லை. மெதுவா நாக்கோட நுனி மேல வச்சா போதும். கைகள் நல்லா உரைச்சிக்கிறோம். அப்படியே உள்ளங்கைய கண்கள் வச்சுக்கிறோம். இந்த கேசரி முத்திரை வைத்து நாம் தினசரி ஒரு 10 நிமிடம் செய்வதால் அனைத்து விதமான நோய்களும் நம்மளுக்கு சரியாகும். ஒரே மருந்து, இந்த உமிழ்நீர், அது உயிர்நீர். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடல்நிலை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஓட்டை சங்கங்களுக்கும், நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் வைத்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். அதில் சவுண்ட் வரல. ஜெபிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். நம்ம கண்ணை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு ஒழுங்கா தெரியல, மாலை கண் வியாதி, கண்ணில் புரை இருக்கு, இந்த மாதிரி கண்ணில் எரிச்சல் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எதா இருந்தாலும் சரிங்க, கண்ணை ஒழுங்காக வைத்துக் கொள்வதற்கு நாம் சில டிப்ஸ் பார்க்கலாம். கண்ணை கழுவுறதுக்குன்னு ஒரு டப்பா விற்கும், கண் குவளைன்னு பேர். இது அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில, இயற்கை வைத்தியம் சம்பந்தப்பட்ட கடைகள்ல, சென்டர்கள்ல கிடைக்கும். தேடி பாருங்க. இது ஒரு குவளை. இந்த குவளையில சாதாரண தண்ணின்னா குளோரின் கலக்காத, கெமிக்கல் இருக்காத, சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்குங்களா வீட்டுல, சாதாரண தண்ணி, கொதிக்க கூடாது, சாதாரண தண்ணி நிறைச்சிட்டு, இங்க பாருங்க, இந்த குவளை எடுத்து கண்ணுக்குள்ள வச்சு கரெக்டா கண்ணு சைஸுக்கு இருக்கும், உள்ள வச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கணும். பார்த்து முடிச்சோன்னா அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு புதுசா மறுபடியும் வேற தண்ணி எடுத்து இந்த கண்ணுக்கிட்ட வச்சு மறுபடியும் முழிச்சு பார்க்கணும். இதாங்க முறை. சரி, இந்த மாதிரி இந்த கோலையை வச்சு கண்ணை கழுவுனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்க. கண்ணை ஆக்சுவலா நம்ம கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்ணு எப்பவுமே கழுவிட்டே தான் இருக்கும். நீங்க கண்ணில் பாருங்க, லேசா தூசு பட்டா போதும் தண்ணி ஊத்து. அப்ப கண்ணு கழுவிட்டு தான் இருக்குது. இயற்கையாவே உடம்பே கழுவுது இல்லையா? அப்புறம் எது கழுவுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கழுவுறது இல்லை, சொல்லும் பொழுது கழுவுறதுன்னு சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே நடக்குதுன்னா, தண்ணியில் உள்ள பிராணனை கண் உரிகிறது. கண்ணு குழு குழுன்னு ஆகும். கண்ணில் இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா, அது தண்ணியில் உள்ள பிராணம் எல்லாம் உறிஞ்செடுக்கும், சத்துக்கள் எடுக்கும். அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது சும்மா ஒரு கண்ணை கழுவணும் அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு கோவலை. ஒரு வேலை வாங்கிட்டு போறீங்க, காணாம போயிடுச்சு. ஐயோ காணாம போயிடுச்சே, இனிமேல் எப்படி பண்றது அப்படி எல்லாம் ஒண்ணு யோசிக்க வேண்டாம். சாதாரணமா குளிக்கும் பொழுது பக்கெட்ல தண்ணி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த தண்ணி, பக்கெட் தண்ணியில அப்படியே முகத்தை கொண்டது உள்ள நுழைச்சிடணும். முகத்தை விட்டுட்டு 2 கண்ணால முடிச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி கண்ணில் படுமா? போதும் இல்லையா? கையிலிங்க, இந்த ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்றோம் இல்லைங்களா, அப்போ கையில அப்படி தண்ணி எடுத்துட்டு அதை வச்சு அப்படி முடிச்சு பார்க்கலாம். இவருங்க கண்ணை கழுவுறது இன்னமும் சொல்லும் பொழுது இன்னும் சாதாரண விஷயம் அப்படின்னு மாதிரி இருக்கும். கழுவி பாருங்க, கண்ணுக்கும் லிவருக்கும் சம்பந்தம் இருக்கு, கண்ணுக்கும் பித்தப்பைக்கு சம்பந்தம் இருக்கு. கண்ணுடைய படம் வரைஞ்சு பாருங்க, அது லிவர் மாதிரியே இருக்கும். லிவர் கெட்டு போனா கண்ணு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போனா லிவர் கெட்டு போகும். இந்த பித்தப்பையில கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பித்தப்பை கல்லு கண்ணை கழுவினா சரியா போயிடும். ஆமாங்க, இவருங்க கண்ணுக்கும் பித்தப்பைக்கும் லிவருக்கும், அதாவது கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப கண்ணை கழுவுவது மூலியமாக நாம் கோபம் வராதுங்க. நீங்க கண்ணை கழுவி பாருங்களேன், அடிக்கடி கோபமே வராது, கூலிங்கா இருப்போம். எனவே இந்த கண் கழுவும் குவளையை வாங்கி, இல்ல பக்கெட்ல இல்ல கையில, ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை, காலையில சாயந்தரம் முகத்தை கழுவு இல்லையா, அந்த டைம்ல கண்ணையும் கழுவுங்க, அவ்வளவு அருமையா இருக்கும்.
இந்த சின்ன கவலையில கழுவும் போது கொஞ்சம் தான் நமக்கு சக்தி கிடைக்கும், பவர் கிடைக்கும், பிராணம் கிடைக்கும். நீங்க பக்கெட்டுக்குள்ளேயே தலை விட்டுருங்க, பக்கெட்ல இருக்கிற எல்லா தண்ணியும் பிராணம் கிடைக்கும். எனவே கண்ணை நாம் தினமும் 2 முறை கழுவுவோம். அதன் மூலியமாக கண்ணை தூய்மையாக வைத்து கண்ணுக்கு சக்தி கொடுத்து கல்லீரலை சுத்தம் செய்து நம் உடம்பில் உள்ள குப்பைகளை அகற்றி பித்தப்பையில கல்லெல்லாம் கரைச்சு நாம கோபம் இல்லாமல் நிம்மதியாக கூலிங்காக வாழலாம். அடுத்தது இந்த கண் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணை நம்ம குணப்படுத்தணும்னா ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. கண்ணை சிமிட்டுறதுங்க, பிளிக் பண்றது. கண்ணை சிமிட்னா கண்ணு குணமாயிருங்க. கண்ணுல எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும். உண்மையிலேயே நாம எல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு தடவை கண்ணை சிமிட்டணும் கணக்கு இருக்குது. சிமிட்டிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆகுது, சிமிட்டுறதே இல்லையா, அப்பதான் கண்ணு கெட்டுப்போம். யாரெல்லாம் கண்ணை ஒழுங்கா சிமிட்டுறீங்களோ கண்ணுல எந்த வியாதி வராது. எப்பொழுது கண் சிமிட்டுவதை நிறுத்துகிறோமோ அப்பொழுது வியாதி வரும். எப்பங்க கண் சிமிட்டுறதை நிறுத்துவோம்? இந்த டிவி பார்த்துட்டே இருக்கும் பொழுது, லேப்டாப் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, செல்போனை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, கேம் விளையாடும் பொழுது, இல்ல மனசுல கவலை வந்து எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அப்ப பாருங்க கண்ணே சிமிட்டுமா, அப்பதான் கண்ணுக்கு வியாதி வரும். அதனால யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு சொல்றீங்களோ, யாரு கண்ணுல கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கோ, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. கண்ணை அடிக்கடி சிமிட்டுங்க, சரியா போயிடும். கண்ணை சிமிட்டுறதுதான் கண்ணுக்கு மருந்து. உதாரணத்துக்கு இப்ப கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு வேலை, 1 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, ஓ நம்ம கண்ணு வந்து கெட்டு போயிருக்குது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே நீங்க என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, கண்டிப்பா கண்ணை சிமிட்டிக்க மாட்டீங்க. சாதாரணமா கம்ப்யூட்டர் பார்க்காம சாதாரணமா யதார்த்தமா உட்காந்துருந்தோம்னா ஒரு 100 முறை சிமிட்டி இருப்பேங்க. ஆனா இந்த கம்ப்யூட்டர் பார்க்கும்போது பாருங்க ஒரு 5 முறை தான் சிமிட்டி இருப்போம். அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, உடனே என்ன பண்ணணும், கண்ணை 1 நிமிஷம் சிமிட்டணும். சரி, கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாம அந்த பக்கமா திரும்பி வேற இப்படி சிமிட்டுங்க, வேறங்க இப்படி முன்னால் இருக்கிற காட்சி மறைஞ்சு தெரியணும், அந்த மாதிரி சிமிட்டணும். கம்ப்யூட்டரே பார்த்து சிமிட்டாம அந்த பக்கமா திரும்பி சிமிட்டுங்க. ஆனா அந்த பக்கம் யாராவது இருந்தா நான் பொறுப்பு இல்லை, அந்த சரியா நீங்க பாத்துக்கங்க. அதாவது கண்ணை சிமிட்டுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ், கண்ணை கழுவுவதே கண்ணுக்கு ரெஃப்ரெஷ். அதனால அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்கள், அடிக்கடி கண்ணை கழுவுங்கள். இது 2ஐயும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமது கண் தூய்மையாக இருக்கும். அப்போ பவர் ஜாஸ்தி ஆகும். நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல்ல கண்ணாடி மாட்டிருப்பீங்க இல்லையா, நான் இப்ப சொல்ற மாதிரி கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை கழுவிட்டே இருங்க. உதாரணத்துக்கு +4 இருக்குது, கொஞ்ச நாள் செஞ்சுட்டே வாங்க, திடீர்னு பார்த்தா உங்க கண்ணாடி வந்து மங்கலா இருக்கும், உங்க கண்ணாடி பார்க்க முடியாது. நீங்க உடனே ஓடி போய் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா +3 வந்துருச்சு அப்படின்ட்டு பவர் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க, இயற்கை வைத்தியம் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்ணு குணமாகும். அப்ப கண்ணாடி மங்கலாகும், புது கண்ணாடி மாத்தணும், அது பவர் கம்மியா இருக்கும். ஒரு 4 முறை மாத்துங்க, அப்புறம் கண்ணாடியை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கண்ணை கழுவுவோம், கண்ணை சிமிட்டுவோம், கண்ணை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். நாம் நல்ல கண்ணோடு, கண்ணாடி இல்லாத ஒரு கண்ணோடு, தெளிவான பார்வையோடு வாழ்ந்து நாம் இயற்கை முறையில் மருந்தில்லாத வைத்தியத்தை நாம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவோம். நன்றி ஐயா. இன்று நமக்கு கண்ணுக்குண்டான பயிற்சியை சிறப்பாக அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு வர்ம சிகிச்சை, ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பாக வர்ம சிகிச்சை அளித்து வரும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நமக்கு தலைக்குண்டான மசாஜ், தலைக்குண்டான வர்ம சிகிச்சை பற்றி சிறப்பாக சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த வேளையிலே நமக்கு தலைக்குண்டான வர்ம சிகிச்சை அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா தான் நான் கிளாஸஸ் பார்க்க முடியும். எல்லாருமே வீடியோ பாருங்க. இன்னைக்கு மசாஜிங் பண்ணும்போது நீங்களா தான் செல்ஃபா பண்ண போறீங்க. வீடியோக்கு வந்துருங்க. எல்லாருமே தேங்காய் எண்ணெய், சாதாரண தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஹேர் ஆயில்ங்கிறது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்பயும் ரெகுலரா தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஹேர் ஆயில் எதனால எடுத்துக்கோங்க.
ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம செய்ய போகுது 5 ml போதும். 7 ml தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆயில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பேசிக்கா சிம்பிளானதா இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பேசிடுறேன், பேசிட்டு நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலா நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது செவ்வாய்க்கிழமையும், லேடிஸ்க்கு செவ்வாய் வெள்ளி, ஜென்ஸ்க்குனா புதன் சனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேதியில தான் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இருக்கும். தலைக்கு மட்டும் கிடையாது, உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சாதாரணமா எண்ணெய் தேய்க்கும் போது எப்படி நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது அப்படிங்கறது மட்டும் சொல்றேன். ஏன்னா இது 2 விஷயம் இருக்கு தலைக்கு தேய்க்கிறதுல. ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெய் டெய்லி தேய்க்கும் போது தலைக்கு எப்படி தேய்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து வந்து மசாஜிங் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பாயிண்டர்ஸ் ஸ்டெம்லேட் பண்ணி நம்ம ஹெட் மசாஜ் பண்ணணும். அதுக்குரிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லித்தரேன். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு கேம்ப்ல நாங்க வந்து டைரக்டா தலைக்கு எப்படி வர்ம பாயிண்ட் டச் பண்ணி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த 2 தான் சொல்றோம். யாராவது ஒரு ஆள் கையெல்லாம் செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. ஏன் நான் 2 நாள் 5 பேர் என்னமோ தான் வர்றீங்க வீடியோஸ்ல. 6 பேர் கிட்ட தான் இருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் என் பக்கம் மியூட் போட்டு தான் இருப்பேன். ஸோ என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கண்ணை மூடி உங்களுக்கு நீங்க தலையில செய்யணும். தலைங்கிறது வந்து சிரசுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல முக்கியமான உறுப்பு நம்ம தலை. ஸோ இது பண்ணும்போது நம்மளுடைய கவனம் கண்டிப்பான முறையில சிதறக்கூடாது. டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது கூட என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய கவனம் சிதறக்கூடாது. கண்ணை மூடி எண்ணெய் வைக்கணும். அதுதான் முக்கியமான ப்ராசஸ் செய்யணும். ஸோ கண்ணை மூடி எண்ணெய் வச்சு நம்ம தலைக்கு வைக்க போறோம். அதுவும் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நீங்க எப்பயும் தேய்க்கிற மாதிரி ஒரு 5 ml தான் எண்ணெய் தேய்க்க போறீங்க. நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து 3 ஸ்டெப் இப்ப இன்னைக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நாளைக்கு நீங்க உச்சந்தலைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் லேசா சூடேத்தி மிளகு சேரும் அப்படின்னா 2 மிளகு மட்டும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஒரு குட்டி பூண்டு போட்டு சூடேத்துங்க. சூடேத்துனீங்கன்னா அதுல இருக்கிற விஷத்தன்மை உறிஞ்சிடும். உங்களுக்கு அது தலைக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சளி பிடிக்காது. அதுக்காக தான் பூண்டு இல்லைன்னா மிளகு போட சொல்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க ஸ்கின்னுக்கு எது ஒத்து வருமோ அதை யூஸ் பண்ண சொல்றோம். ஸோ அதை போட்டு என்ன பண்ணணும், ஒரு 20 ml இருந்து 30 ml உங்க தலைக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தேவையோ வச்சுக்கணும். நாளைக்கு மசாஜிங்க்கு செவ்வாய்க்கிழமைக்கு தலைக்கு நல்லா தேய்க்கணும். எவ்வளவு நிமிஷம்னா குறைஞ்சது 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரை தலைக்கு தேய்க்கலாம். நல்லா சூடு பறக்க எண்ணெய் தேய்க்கிறது. இப்ப சொல்லித்தர இந்த 3 ஸ்டெப்பையே நாளைக்கு நல்லா எண்ணெய் தேய்ங்க. தேய்ச்சிட்டு மசாஜிங்க்கு நான் கால் பாதத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அது மாதிரி தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு அடுத்து கால் பாதத்துக்கு வைக்கணும். கால் பாதம், முட்டி, கால்ல ஹாப் மசில்ஸ், அடுத்து தை மசில்ஸ், ஹிப்பு, பம்ப்ஸ் எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பிரைவேட் பாயிண்ட், நேவில், வயிறு எல்லாமே அப்ளை பண்ணி கை, காலு, தலை, கழுத்து, முகத்துக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல அது எல்லாமே டோட்டலா செய்யுங்க. மசாஜிங் பண்ணி குளிக்கணும் நாளைக்கு கம்பல்சரியா. குளிச்சுட்டு அடுத்து நம்ம கிளாஸஸ் வந்து டைரக்டா நம்ம கேம்ப்ல மீட் பண்ணுவோம். அப்போ உங்க டவுட்ஸ் ஃபுல்லா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அது போக கேம்ப்ல ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா லேடிஸ்க்கு பிரஸ்டுக்குரிய மசாஜிங் இண்டிவிஜுவலா தனியா நடத்துறதுக்கு சொல்லியிருக்கோம். சார் உங்களுக்கு அது என்னங்கிறது பார்த்து கொடுப்பாரு. ஸோ குணபாலன் சாரு. அதனால லேடிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம்பை வந்து மிஸ் பண்ணாம வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் அவங்க லேடிஸ்க்கு கம்பல்சரியா வர சொல்லுங்க. ஏன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு பிரெஸ்ட்ல தான் இருக்கு. அதை வந்து எப்படி சரி பண்ணணும், என்ன மாதிரி பண்றது, நீங்களாவே செல்ஃபா பண்ணிக்கிறது. டெய்லி குளிக்கும் போது அந்த குறைஞ்சது ஒரு நிமிஷம் நீங்க அதுக்கு பண்ணீங்கன்னாவே போதும், டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால ஸ்பெசிபிக் கிளாஸஸ் டைரக்ட்லா இருக்கு பிரெஸ்ட்டுக்கு. இது போக ஹெட் மசாஜுக்கு வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வர்மத்துக்கு உண்டான பாயிண்டர் ஸ்டெம்லேட் பண்ணி பண்ணக்கூடியது ஃபுல்லா உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ்ல நேர்ல இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்புக்குள்ள இப்ப கிளாஸ்க்கு வர்றவங்க நீங்க இல்லாம உங்க ரிலேட்டிவ்னாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் கிளாஸ்க்குள்ளே வாங்க. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன் கிளாஸ்லயே தான் மசாஜிங் போய்கிட்டு இருக்கு, செல்ஃப் மசாஜ். அதை டைரக்டாவும் நீங்க ஒரு டைம் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸ் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணணுமோ அந்த இதுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ ஓகே, ஆயில் எடுத்து வச்சிட்டீங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கேன்ல இருந்ததுன்னா கொஞ்சமா நீங்க கிண்ணத்துல ஒரு குட்டி கிண்ணத்துல ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 ml இருந்து 6 ml போதும். உங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி, நிறைய லாங் ஹேர் இருக்கு, திக்கா இருக்கு அப்படின்னா 10 ml வரை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உங்க உள்ளங்கையில ஒரு 4ல இருந்து 5 ml எடுத்துக்கோங்க. ஜென்ஸ்க்குன்னா 4 ml போதும், 4 ml. லேடிஸ்க்குன்னா ஒரு 5 ml வேண்டியது இருக்கும். உள்ளங்கையில வச்சுக்கோங்க.
உள்ளங்கையில வச்சுட்டு கண்ணை மூடிடுங்க. தலையை அவுத்து விட்டுக்கோங்க. ஹேர் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாருமே ரெடியா உட்காந்துக்கோங்க. கையில எடுத்துக்கிட்டீங்களா? கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு எண்ணெய்க்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த எண்ணெய் என் தலையில ரொம்ப நல்லா பரவுது. தலைக்கு ஃபுல்லா, தலையில இருக்கிற தோலுக்குள்ள, தலைக்குள்ள எல்லாத்துக்கும் பரவி என் தலையில இருக்கிற சூடை குறைக்குது, என் தலைமுடி நல்லா வளர்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கையை தூக்கி உச்சந்தலையில வைங்க. வலது கையில வச்சுக்கோங்க. உச்சந்தலையில வலது கையில இருக்கிற நான் அப்படியே மொத்தமா வச்சிடணும். தொட்டு தொட்டுலாம் வைக்கக்கூடாது. வலது கையில எண்ணெயை எடுக்கணும். வலது கையில இருக்கிற எண்ணெயை வலது கையிலேயே அப்படியே வச்சிடணும். தொட்டு தொட்டு வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வைக்கிறது 4 ml 5 ml வலது கையில வச்சுக்கோங்கம்மா. திரும்பவும் சொல்றேன், வலது கையில எடுத்துக்கோங்க. வலது கையில இருக்கிற எண்ணெயை அப்படியே வலது கையில இந்த மணிக்கு எடுக்கணும். இடது கையில வைக்காதீங்க. எண்ணெயை பேசுறது கவனிங்க. வலது கைக்கு மாத்துக்கோங்க. 4 or 5 ml எடுத்துக்கோங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட்ஸ்ல இருக்கிற உள்ளங்கையில வச்சு உள்ளங்கைய அப்படியே உச்சந்தலையில வைங்க. மாத்துங்க. மாத்திட்டு வைங்க. வச்சிட்டீங்களா? கண்ணை மூடிடுங்க. இப்ப கண்ணை மூடிட்டு உங்க உச்சந்தலையில கை உள்ளங்கை வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வழியா எப்படி கிளாக் ரொட்டேட் ஆகும் அது மாதிரி உச்சந்தலைக்குள்ள அழுத்தம் இல்லாம ரொட்டேட் பண்ணுங்க ஒரு 7 times. 1 2 கண்ணை முடிக்கோங்க. 3 கண்ணை முடிட்டு தலையாட்டக்கூடாது. கைதான் செய்யணும். 4 தலையாட்டாதீங்க. எல்லாரும் கையை மட்டும் அசைங்க. 5 6 7 போதும். 7 இல்லைன்னா 9 11 அந்த கணக்குல எடுக்கணும். 7 எடுத்திருக்கோம் இன்னைக்கு, நம்ம போதுமானது. நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தலைக்கு நல்லெண்ணெய் வைங்க. அது 9 தடவை கவுண்ட் எடுத்துக்கோங்க. உள்ளங்கை வச்சிட்டீங்களா? வச்சுட்டு கையை எடுத்துருங்க. கண்ணை முடியேருங்க. பக்கத்துல எண்ணெய் வச்சிருப்பீங்கல்ல, அந்த எண்ணெயில 2 கையோடைய விரல் நுனியில ஃபுல்லா மத்த எண்ணெயை தொட்டுக்கோங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் 4 to 5 ml தலைக்கு வச்சாச்சு. அடுத்து இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய விரல் நுனி, உள்ளங்கைக்கு போகக்கூடாது, விரலோட நுனி பகுதியில ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுடைய முடிய 2ஆ பிரிச்சுங்க. ஜென்ஸா இருந்தாலுமே தலைமுடிய 2ஆ லைட்டா விரிச்சு விட்டுக்கோங்க. நடு உச்சி பிரிப்பாங்கல்ல, அது மாதிரி 2ஆ லேசா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு உங்களுடைய விரல் நுனிய நல்லா ஸ்கின்ல, முடியோட வேர் கால்கள்ல விரல் நுனிய வச்சு தேய்க்கணும். உள்ளங்கை யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளங்கை யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளங்கையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு விரல் நுனிய மட்டும் வச்சு 2ஆ பிரிச்சு விட்டு மேல இருந்து கீழே இறக்குங்க. முடிய 2ஆ பிரிச்சு முன்னாடி போட்டுக்கோங்க. உச்சந்தலையில இருந்து கை வச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் இறக்குங்க. பின்னாடி போக கூடாது. பிரிச்சு விட்டதோட சரி. அடுத்து வந்து மேல இருந்து கீழ் நோக்கி உங்க காதை நோக்கி வரணும். உச்சந்தலையில இருந்து காதை நோக்கி கையை கீழே இறக்குங்க. மெதுவா செய்யுங்க. பெருமாள் ஐயா மெதுவா செய்யுங்க. இவ்வளவு ஸ்பீடா செய்யாதீங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி செய்யுங்க. ஏன்னா தலைக்கு ரத்த ஓட்டத்தை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி செய்யும் போது கண்ணுக்குள்ள வந்து ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும். அதனால கண்ணை முடிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தலையை நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. கூணுலாதீங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து செய்யுங்க. 2 கையாலையும் பண்ணணும். உச்சந்தலையில கை வச்சு விரலோட நுனியில கை வச்சு உங்க காது பக்கம் முன்னாடி இழுத்து இழுத்து கொடுங்க. எப்ப நம்ம இன்னைக்கு 7 தடவை ஆரம்பிச்சிருக்கோமா, சோ மேல இருந்து கீழே 7 தடவை முகத்துக்கு. ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில கை வச்சு உச்சந்தலையில இருந்து காது கிட்ட கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், உச்சந்தலையில கை வச்சு உச்சந்தலையில இருந்து காது கிட்ட கொண்டு வாங்க. பின்மண்டைக்கு இன்னும் சொல்லவே இல்லை. உச்சந்தலையில இருந்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உச்சந்தலையில இருந்து காது வரைக்கும் 1 2 3 4 5 முன்மண்டையில செய்யுங்க. 3 தான் பிரிச்சு நம்ம செய்வோம். 5 6 7 ஸ்டாப். அடுத்து நடுமண்டைக்கு போயிருங்க. இப்போ வந்து நம்ம உச்சந்தலை பண்ணோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. பின்னாடி தள்ளி வச்சு கீழே இறக்கும் போது காதோட பின் பகுதி வரையும் கொண்டு போகணும் கைய. 1 கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உச்சில இருந்தே எடுங்க. 2 3 4 5 நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா கை வலிக்காது. கூண்டு விழுந்தீங்கன்னா கை வலிக்கும். 6 7 அடுத்தது பின்மண்டைக்கு போயிருங்க. இப்ப பின்மண்டையில இருந்து நம்மளுடைய காது கம்மல் போடும் பார்த்தீங்களா, அந்த இடம் வரையும் இழுத்து கொடுக்குங்க. 1 2 நல்லா விரல் நுனியில வந்து உள்ள கவரை விடுங்க. உங்களுடைய முடியோட வேர்க்கால் வரையும் கொண்டு போய் விட்டு அப்படியே இழுத்து கொடுங்க. 4 5 6 7 தலை குனியாதீங்க. நிமிர்ந்து உட்காருங்க. கையை தூக்கி இவ்வளவு தூரம் செய்யறதுனால அப்புறம் கை வலிக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எண்ணெயை தடவி இருக்கும் உச்சந்தலையில. அடுத்து எண்ணெயை வந்து உள்ள ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்தது வந்து 3 ஸ்டெப் தலையை பிரிச்சு செஞ்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், நெத்திக்கு பண்ண போறோம். நம்ம வந்து நெத்திக்கு மசாஜ் பண்ணும்போது எப்படி பண்ணோம், 2 நெத்தியும்
சைட்ல தான் பண்ணோம் இல்லையா? விரலோட நுனியை வச்சு சைட்ல பண்ணோமா? இப்ப என்ன பண்ண போறோம்? விரலோட நெத்தி விரல் நுனியில மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. முன் நெத்தியில எடுக்காதீங்க. நல்லா முடி இருக்கிற இடத்துல நெத்திக்கிட்ட கொண்டு வந்துட்டு முன்பகுதியில இருந்து பின்பகுதிக்கு தலைக்கு பின்னாடி கொண்டு போற மாதிரி இழுத்துக்கோங்க. முடியெல்லாம் பின்னாடி போட்டுக்கோங்க. அப்படியே முன்னாடி இருந்து பின்னாடி கடைசி வரை கொண்டு போய் பெரடி வரை நம்ம கையை கொண்டு போகணும். ஜென்ஸ்க்கு செய்யறது ஈஸியா இருக்கும், லேடிஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப அப்படி கிடையாது. விரலோட நுனிய உச்சந்தலை வழியா பின்னாடி கொண்டு போகணும். எஸ், அப்படிதான். விரலோட நுனிய பெருமலையா எப்படி கிடையாதுயா? உச்சந்தலை வழியா கையை பின்னாடி கொண்டு போனியா? இப்ப நீங்க சைட்ல காது வழியா எஸ் அப்படிதான்யா. அப்படி கொண்டு போகணும். விரலோட நுனி பகுதிய நெத்தியில வச்சு உச்சந்தலை வழியா பின்பகுதி கொண்டு போங்க. விரலோட நுனி பகுதிய உச்சந்தலை வழியா பின்பகுதி கொண்டு போங்க. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, தலை குனியாதீங்க. உச்சந்தலை வழியா பின்பகுதிக்கு 7 தடவை நம்ம செய்யறோம். ஸோ எல்லாருமே அந்த 7 தடவை கொண்டு வந்துட்டீங்க. கரெக்டு. அடுத்து இப்ப உச்சந்தலை வழியா பின்பகுதி கொண்டு போயிட்டோம்ல. அடுத்தது வந்து இப்ப பண்றதுதான் நம்மளுடைய நெத்தியோட சைடு பகுதியில வச்சுக்கோங்க. கண்ணோட கண்பட்டைக்கு சைட்ல வரும் பார்த்தீங்களா? நெத்தியோட சைடு பகுதி. விரலோட நுனி பகுதி 4 விரலை எடுத்துக்கோங்க. அங்க வச்சு கரெக்ட் அந்த இடத்துல இருந்த மணிக்கு பின்பகுதி பின்மண்டையில கொண்டு போய் முடிங்க. காதுக்கு மேற்பகுதி வழியா அப்படியே பின்னாடி போகணும். கீழே இறக்கி விடுங்க. மேல தூக்காதீங்க, தலையசைக்காதீங்க, கீழே இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. உச்சந்தலையில எடுக்காதீங்க. கீழே இன்னும் சைட்ல கண்ணோட சைடு நெத்தியோட சைட்ல இருந்து அப்படியே பின்னாடி கொண்டு போங்க. கண்ணை மூடியே செய்யுங்க. தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது கண்ணை மூடி எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுடைய கவனம் ஃபுல்லா தலையில இருக்கும். எனக்கு முடி நல்லா அடர்த்தியா வளருது, என் முடி ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, என் முடி நல்லா பிளாக்கிஷா இருக்கு. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 7 டைம்ஸ் பண்ணுங்க. என் முடி ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப அழகா இருக்கு, நல்லா அடர்த்தியா இருக்கு, என்னுடைய முடி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பிளாக்கிஷா இருக்கு என் முடி அப்படின்னு சொல்லி உங்க ஹேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே பண்ணுங்க. என் முடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு எந்தெந்த ஸ்டெப் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உச்சந்தலையில எண்ணெய் வச்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம்? அப்ளை பண்றது விரலோட நுனிப்பகுதியை வச்சு 3 ஸ்டெப்பா நம்ம தலையை பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் உச்சந்தலையில இருந்து காது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். உச்சந்தலையில இருந்து காது வரைக்கும் கொண்டு வந்து 7 டைம்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது அதுக்கு மேல இருக்கிற தலையில இருந்து 7 டைம்ஸ் காதுக்கு சைட்ல கொண்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுடைய பின் மண்டையில இருந்து இழுத்து காதோட கம்மல் போற இடம் வரை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 3 ஸ்டெப் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எண்ணெய் தடவி இருக்கும். அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு இடத்துலயும் எண்ணெயை அப்ளை பண்ணியிருக்கோம். 2 ஸ்டெப். அடுத்து 3வது ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம்? நெத்திக்கு முன்பகுதியில பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தடவி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஸ்டெப் வந்து தலையை 2ஆ பிரிச்சு விட்டு உச்சந்தலையில இருந்து காது வரையும் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம்? உச்சந்தலைக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன்ல தலையை பிரிச்சு விட்டு செஞ்சிருக்கோம். அடுத்து பின் மண்டைக்கு போய் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 ஸ்டெப் ஆயிடுச்சு. 5வது ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம்? நெத்திக்கு பண்ணிருக்கோம். நெத்தியில 2 ஸ்டெப். நெத்தியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடு நெத்தியில இருந்து உச்சந்தலை வழியா பின் மண்டைக்கு போயிருக்கோம். அடுத்தது சைடு நெத்தியோட சைடு பகுதியில இருந்து அப்படியே தலையோட சைட்ல கீழே கொண்டு போய் பின் மண்டையில போய் முடிச்சிருக்கோம். ஸோ 5 ஸ்டெப் பண்ணிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? 6வதா ஒரே ஒரு ஸ்டெப் விரலோட நுனிப்பகுதியை வச்சு தலைக்கு மேல கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துரும். ஒவ்வொரு பாயிண்டா தலைக்கு மேல விரலோட நுனிப்பகுதியை மட்டும் வைக்கணும். 5 விரலோட நுனிப்பகுதி, 5 5 10 விரல். 10 விரலோட நுனிப்பகுதியை வச்சு நம்மளுடைய விரலோட நுனிப்பகுதி மட்டும் வைக்கணும். உள்ளங்கை தலையில படக்கூடாது. உள்ளங்கை தலையில படக்கூடாது. விரலோட நுனிப்பகுதி மட்டும் வைக்கிறோம். கண்ணை முடிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. வலிக்க கூடாது. தலை வலிக்காத அளவுக்கு விரலோட நுனிப்பகுதி வச்சு உங்களுடைய ஸ்கின்ல தலையில ப்ரெஷர் கொடுங்க. கண்ணை மூடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருங்க. 7 செகண்ட்ஸ் பண்ணணும். 7ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, அதனால இது ஒரு 7 செகண்ட்ஸ் தான். உள்ளங்கை யூஸ் பண்ணாதீங்க. முடி வந்து அத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். விரலோட நுனிப்பகுதியை மட்டும் வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் தலைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலா தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த அளவு பண்ணுங்க.
ஹேருக்கு ஆயில் இல்ல, எனக்கு நிறைய ஹேர் இருக்குன்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விரலோட நுனிப்பகுதியில ஆயில் எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில எடுக்காதீங்க. நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆயிலை வந்து டச் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நல்லா ஹேருக்கு மசாஜிங் கொடுங்க. ஒரு ப்ரெஷர் கொடுங்க. 7 செகண்ட்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு மேல வேண்டியது இல்லை. தலையில ரொம்ப ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. நம்ம எவ்வளவு ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்தா உங்க தலைக்கு சுகமா இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. போட்டு ப்ரெஷர் ரொம்ப அதிகமா கொடுத்துறாதீங்க. ரைட் ஹேண்ட்ஸ் ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட்ஸ் லெஃப்ட் சைடு தான், சேம் சைடு தான் இது பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆயில் அப்ளை பண்றதுக்கு உண்டான ஸ்டெப். இதுவே நல்லா இருக்கா? ஓகேவா? புரிஞ்சிச்சா? சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த மெத்தட்ல டெய்லி நீங்க ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆயில் அப்ளை பண்றதுக்குண்டான மெத்தட். நீங்க வந்து செவ்வாய் வெள்ளி ஜென்ஸ்க்கு வந்து புதன் சனி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த டைமிங்ல மசாஜிங் பண்ணும்போது ஆயில் உடம்பு உச்சில இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் வச்சு குளிங்க. அப்படி குளிக்கும் போது அப்ப வர்ம மசாஜுக்குரிய பாயிண்ட் எல்லாம் ஸ்டெம்லேட் பண்ணிக்கோங்க. டெய்லி வர்ம பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டெம்லேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து தலைக்கு சர்க்குலேஷன்ஸ் போறது. தலைக்கு இப்ப சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கா? கையவாது காமிங்க. ஈஸியா இருக்கா ஸ்டெப்? இல்ல இன்னும் உங்களுக்கு வேணுமா? இது வந்து நீங்க செல்ஃபா பண்ணிக்கிறதுக்கு தலையும் வலிக்காது, உங்களுக்கு சேஃப்டியான ஒரு மெத்தடும் கூட. ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ஸ்க்கு யாருக்குமே ஓகேவா? என்ன ஏதாவது சொல்லுங்க. ஜென்ஸ்க்கு தலையில ஆயில் அப்ளை பண்ணது ஓகேவா? உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதா? சிறப்பு சிறப்பு. என்னையா? சிறப்புமா. தேங்க்யூயா. இதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ணா எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டெய்லி என்ன தேய்க்கிறது இந்த மெத்தட்ல தேய்ச்சி பாருங்க. 1 வீக்ல வந்து ஹேர் லாஸ், முடி கொட்டுறது குறையும், முடியோட வளர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். 1 வீக்ல முடி கொட்டுறது குறைஞ்சிரும். 15 நாள் இதே மாதிரி பண்ணீங்கன்னா 15 நாள்ல உங்களுக்கு முடி வளர்ச்சி கூடும். எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து எப்பயுமே என்ன ஆகாது, டக்குன்னு வளராது. நம்ம உடம்புல என்ன பிரச்சனையோ அதை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கூடும். நீங்க இந்த செவ்வாய் வெள்ளி தேய்க்கும் போது நல்லெண்ணெய் வந்து நல்லா இப்படி நிறைய தேய்ச்சிங்கன்னா, அப்ப எண்ணெய் தேய்க்கும் போது எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கண்டிப்பான முறையில தலைக்கு மட்டுமே 5 ml மேல 5 ml ஒரு 10 ml யூஸ் பண்ணணும். உடம்புக்கு வந்து 50 ml மேல எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. தலைக்கு மட்டுமே என்ன பண்ணணும், 10 ml இருந்து 15 ml வரையும் நீங்க தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் தாராளமா. அப்பதான் சூடு குறையும், முடியும் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? சோ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல அவ்வளவு தூரம் விஷயம் இருக்கு. இப்ப வந்து தலைக்கு நம்ம பண்றத பத்தி நம்ம பேசிட்டோம். தலையில எண்ணெய் அப்ளை பண்றது பேசியிருக்கோம். அடுத்த கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு வர்ம பாயிண்டோட ஃபுல்லா உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா தலைக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம போன்ல சொல்றது வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காது. நேர்லயும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? இப்ப இதுல வந்து என்ன சூஸ் பண்றதுக்கு என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டா. இன்னும் ஒரு 5 minutes இருக்கும். நம்ம அதனால அந்த இதை படிச்சுவோம். இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளியல் பத்தி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி தான் ஃபுல்லா உங்களுக்கு செல்ஃப் மசாஜிங் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செவ்வாய் எல்லாரும் பண்ணுவீங்களா? கையவாது காமிங்க. லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்குரிய டேட்ல பண்ணுவீங்களா? ஓகே. அப்ப அதுக்கு தான் நம்ம வந்து கால் பாதத்துல இருந்து தலைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த எண்ணெய் எப்படி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறது, எந்த மாதிரி எண்ணெய் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு சிலவங்களுக்கு நல்லெண்ணெய் சேராது. ஒண்ணு சளி பிடிக்கும், இல்ல அலர்ஜி இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணோம்னா எண்ணெயை சூடேற்றி தேய்க்கிறது நல்லது. இல்ல எங்களுக்கு அந்த எண்ணெய் வேண்டாம், வேற ஏதாவது ஆயில் கிடைக்குமா, எனக்கு உடம்புலாம் வலி இருக்கு, வயசு கொஞ்சம் கூடினது, பெரியவங்களா இருக்கீங்க, எங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, பாடி பெயின் இருக்கும் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்ல வந்து ஆயில்ல வாங்க வேண்டியது வந்து கற்பூராதி தைலம்னு சொல்லி இருக்கும், இல்ல காயத்ரி மேனின்னு இருக்கும். காயத்ரி மேனிங்கிறது உடம்பு வலிக்கு சரியா இருக்கும். காயத்ரி மேனி பச்சை கலர்ல இருக்கும். என்ன எல்லா சித்தா கடையிலையும் கிடைக்கும் மோஸ்ட்லி. காயத்ரி மேனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளால மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் இந்த எண்ணெய் இருக்கும். ஆயுர்வேதா எண்ணெய். இது சித்தா எண்ணெய்ங்கிறத விட ஆயுர்வேதால இருக்கக்கூடிய எண்ணெய் காயத்ரி மேனி சித்தாக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த எண்ணெய் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உடம்புலி இருக்காது. கால்வலி இருக்கு, கால்வலிக்குரியது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாத கேசரி,
கால் வலியில நரம்பெல்லாம் பிடிச்சு இழுத்து வலிக்குது, முதுகு தண்டுவடத்துல வலி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வாத கேசரி, வாத நாராயணா, இந்த 2 எண்ணெயில எதுனாலும் யூஸ் பண்ணலாம். வாத கேசரி, வாத நாராயணா. இந்த எண்ணெய்லாம் வந்து மசாஜிங் ஆயில்னு ஸ்பெசிபிக்கா வாங்குற எண்ணெய்லாம் சூடேத்தி தான் தேய்க்கணும், அப்படியே தேய்க்காதீங்க. இது எப்பெல்லாம் மசாஜிங் எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல எடுக்கக்கூடாது. மாதவிடாய் முடிஞ்சு 5 நாள் கழிச்சு நீங்க கண்டிப்பான முறையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும். 1. அடுத்த விஷயம், அமாவாசை பௌர்ணமிக்கு எடுக்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா எடுக்காதீங்க. உங்க பிறந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செவ்வாய் வெள்ளியா இருந்தா எடுக்காதீங்க. அடுத்த விஷயம், வெளியில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, மழை சீசனா இருந்தா நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணாதீங்க. உங்களுக்கு சளி காய்ச்சல் இருந்தா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அதே மாதிரி கழுத்து நின்னதுல இருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். சின்ன பிள்ளைங்க பேபிஸ்க்கு வந்து 3 மாசத்துல கழுத்து நின்றும், தலை ஆடுறது நின்றும், கழுத்து நின்றும். அப்பையில இருந்து பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அப்ப பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கற்பூராதி தைலம், அதுல வந்து பச்சை கற்பூரம் போட்டு பண்ணிருப்பாங்க, அது சளி பிடிக்காது. அந்த எண்ணெயை சூடித்து பிள்ளைங்களுக்கு தேய்க்கலாம், நல்லது. இல்ல நம்ம அந்த ஃபேஸ் மசாஜிங்க்கு ஆயில் கொடுத்தேன் பாத்தீங்களா, ஃபிளவர்ஸ்ல பண்ணி ஆயில் கொடுத்தேன்ல, அந்த ஆயில கொண்டு பிள்ளைங்களுக்கு தேய்ச்சி நீங்க குளிப்பாட்டலாம். அந்த ஆயில என்ன பண்ணணும்னா தலைக்கு கூடாது, குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து உடம்புக்கு லேசா அந்த ஆயில, நம்ம இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயிலாம் வருது பாத்தீங்களா, அது மாதிரி லேசா அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சுடுதண்ணி வச்சு உடம்புக்கு ஊத்தி குளிச்சு ரெகுலரா டெய்லி எடுத்தீங்கன்னா ஸ்கின் சூப்பரா வரும் பேபிஸ்க்கு. மேக்சிமம் அந்த 5 to 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு பண்ணலாம், பேபிஸ்க்கு ஃபுல்லா பண்ணலாம், குழந்தைங்களுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே குறைஞ்சது தலை நின்னதுக்கு அப்புறமே வாரத்துக்கு 1 நாள் நல்லெண்ணெய், இல்ல அவங்களுக்கு எந்த எண்ணெய் சூட் ஆகுங்கிறத பார்த்து அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டலாம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. பிள்ளைங்களுக்கு வந்து முடி கொட்டுறது வேகமா ஆரம்பிக்குது. சின்ன வயசுல முடி அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ச்சியை கம்மி பண்ணிட்டா பெரிய ஆள் ஆகும்போது முடி வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு. அதுலயும் அந்த பிள்ளைங்க டீனேஜ் வந்து அதுகளுக்கு உண்டான அந்த ஏஜ் டிரான்சாக்ஷன் ஆகும்போது முடி டோட்டலா அடி வாங்கிருது. 20-25 வயசுக்குள்ளேயே முடி அடி வாங்குது. அதனால ஜான்சன் அண்ட் பேபி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி கூட ஆயில்ஸ், ஃபிளவர்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அது யூஸ் பண்ணுங்க. இல்ல ஹேர் ஆயில்ஸ் மாதிரியோ சம்திங், இல்ல மசாஜிங் ஆயிலா, சுத்தமான தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க மசாஜிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்ல கற்பூராதி தைலம் கடையில விற்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் சூடு பண்ணி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயில் எப்படி எடுக்கணுங்கிறது புரிஞ்சிருச்சா, சொல்லிட்டேனா? வேற எதுவும் டவுட் இருக்கா? நல்லெண்ணெயில மிளகு போட்டு காய்ச்சி விளைக்கிறேன். 2 மிளகுக்கு மேல போடக்கூடாது. 2 மிளகு, பூண்டுனா ஒரு பல் சைஸ் பூண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவ்வளோண்டு தான் போடணும். நிறைய எதுவும் போட்டுறாதீங்க. ஸ்கின்ல ஏதாவது உங்களுக்கு சின்ன அலர்ஜி இருந்தாலும் எரிச்சல் கொடுத்துரும், கண்ணு எரியும். அதனால என்ன அளவோட போட்டு பூண்டு அளவோட போட்டு. ஹலோ, வணக்கம் மேடம். சளிக்கு உண்டான தைலம் கேக்குறீங்க பாத்தீங்களா, அந்த தைலம் வந்து கற்பூராதி, வாதகேசரி, வாத நாராயணா, காயத்ரி மணி, இந்த எண்ணெய்லாம் தேய்க்கும் போது உடம்புக்கு தேய்ங்க. அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிடாதீங்க, ஒண்ணும் செய்யாது. ஒரு சிலவங்களுக்கு முடி கொட்டும், ஒரு சிலவங்களுக்கு ஒண்ணும் செய்யாது, அவங்க பாடியை பொறுத்து இருக்கும். ஆனா அது வந்து நாங்க தலைக்கு வைக்கிறது அட்வைஸ்பிள் கொடுக்க மாட்டோம். தலைக்கு வெறும் தேங்காய் எண்ணெயோ இல்லை ஹேர் ஆயிலோ இருந்தா அதை லேசா சூடேத்தி பண்ணுங்க. லைட்டா சூடேத்திக்கோங்க, நேர்கன் சூடு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க. நேர்கன் சூடு வச்சு கொடுக்கும்போது ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா டைலூட் ஆயிரும், தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும், ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது, உங்க ஸ்கின்லயே நல்லா ஆயில் இறங்கும். ஐயா பெருமாள் ஐயா, நீங்க மியூட் போட்டுட்டு பேசுறீங்க, பேசுறது கேட்கல. பூண்டு மிளகு போட சூடு பண்ணாம என்ன நார்மலா தேய்க்கலாங்களா? சூடு பண்ணனையா போட்டு சூடு பண்ணி தான் தேய்க்கணும். எண்ணெய் எப்பயுமே உடம்புக்கு தேய்க்கும் போது லேசா நேர்கன் சூடாது இருக்கணும். சரி சரி. அதே மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. காலையில தேய்ச்சி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு எல்லாம் குளிக்க கூடாது. தேய்ச்சோம்னா 1/2 மணி நேரத்துல குளிச்சிருங்க. 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகணும், குளிச்சிருங்க. டைமிங் அதே மாதிரி கண்டிப்பான முறையில நோட் பண்ணி சொல்லிடுறேன். காலைல சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. அதே மாதிரி உச்சி வெயில பண்ணக்கூடாது. 10 மணிக்கு மேல எண்ணெய் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து
உச்சி வெயில 12 மணி இழுக்க கூடாது. சாயந்தர நேரம் மழை பெய்யலைன்னா சாயந்தர நேரம் காலையில முடியல எனக்கு சாயந்தரம் தான் முடியுது அப்படின்னீங்கன்னா சாயந்தர நேரம் 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. கம்பல்சரி 5:30 மணிக்கு மேலேயே பண்ணக்கூடாது. 4 to 5 அந்த டயத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. இறங்குனீங்கன்னா 4 to 5 எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் சாயந்தரம். ஓகே, நன்றி நன்றி மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். அந்த மத்த ஆயில் சொன்னீங்கல்ல, அது காயத்ரி மேனி, வாத கேசரி, வாத நாராயணி, இன்னொன்னு என்ன மேடம்? கற்பூராதி. கற்பூராதி. இதெல்லாம் தலைக்கு வைக்க கூடாதா? தலைக்கு வைக்கிறது வந்து அட்வைஸ்ஃபுல். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒத்துக்கிடுமா, ஒவ்வொருத்தங்களுக்கு அது முடி கொட்டுமா, அதனால அதை நாங்க யாரும் தலைக்கு வைக்க மாட்டோம். பாதத்துக்கு மட்டும்னு ஒரு ஆயில் சொன்னீங்களே, அது என்ன? பாதத்துக்கு இந்த ஆயில்ல எதனால யூஸ் பண்ணிக்கலாம், அந்த 4 ஆயில்ல. ஓகே ஓகே, நன்றி மேடம். நன்றி. முகத்துக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க வந்து நம்ம ஃபேஸ்க்கு சொல்லிட்டு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண பாத்தீங்களா, அத வந்து முகத்துக்கு இதோட அது பெட்டரா இருக்கும். ஏன்னா காயத்ரி மேனி எல்லாமே வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு பதில் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம்ல, அத ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஹேருக்கு வந்து தலைக்கு வந்து நீங்க ஹேர் ஆயிலோ கோகனட் ஆயிலோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், தலைக்கு தப்பு கிடையாது. நல்லெண்ணெய் தனித்தனியா இருக்கிற எண்ணெய் நீங்க தலைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முகத்துக்கு நம்ம கோகனட் ப்ரிப்பேர் பண்ணதை யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு வந்து இந்த மசாஜிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பெண்ணையும் பண்ணலாம் இல்ல மேடம்? வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய். கண்டிப்பா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணையும் சேர்த்து பண்ணக்கூடாது. 2 செம்மையா குளிர்ச்சியானது. நான் இப்ப வரைக்கும் அந்த எண்ணெயை பத்தி உங்களுக்கு சொல்லவே இல்லை. சொல்லாத எண்ணெய் தயவுசெய்து. ஓகே. இந்த 2 எண்ணெயுமே ரொம்ப குளிர்ச்சியானது. அது போக அத வந்து உடம்புக்கு தேய்ச்சி வச்சுட்டு நீங்க அதை குளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பான முறையில குளிக்கிறதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் எடுத்துருவீங்க. ஏன்னா லேசா எண்ணெய் போகாது அது. அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் அந்த ஸ்மெல்லுக்கு உங்க வீட்டுல யாரும் உங்களை பக்கத்துல வர மாட்டாங்க. சரி சரி. சரியா? அதனால அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா ஆக்க கூடாதுல்ல. அது சரி. அதனால அந்த 2 எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. அந்த எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நன்றி. ஓகே. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, நெல்லிக்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணாங்கல்லம்மா, அது ரெகுலரா தலைக்கு அப்ளை பண்ணலாங்களா? இந்த என்னம்மா? நெல்லிக்காய் எண்ணெய்ங்கம்மா. வைக்கலாமா. உங்களுக்கு அந்த குளிர்ச்சி ஒண்ணும் செய்யாதுன்னா நீங்க தாராளமா வைங்க. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் செய்யல, சளி பிடிக்கல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா தாராளமா வைக்கலாமா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுமா. சரிங்கம்மா. தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது கண்ணை மூடி வைங்க. சரிங்கம்மா. இருக்கிற முடியை வந்து நல்லா அழகா இருக்குன்னு உங்களுக்கு முடியை நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபாஸ்டா உங்களுடைய முடியில வந்து growth இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்ட் கமெண்ட் முடி வந்து வளர்றதும் கொட்டுறதும் உங்களை கேட்டா செய்யுது இல்ல இல்ல அதுவா தானே வளருது. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற வளர்ச்சிக்குண்டான ஒரு நரம்பு அதனுடைய செயல்பாட்டை தூண்டி விட்டுருவோம். அதனாலதான் நீங்க தலைக்கு பண்ணும்போது கண்ணை மூடி பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப நான் வந்து கேமரா எடுத்துட்டு ஓபன் பண்ணிட்டு வந்தேன்னா நீங்க என்னையவே பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க ஃபுல் கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி கண்ண மூடி உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி செய்ய வச்சிருக்கேன். சரியா? தலைக்கு ரெகுலரா நார்மல் தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணலாங்களாங்கம்மா? தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரி, இதுல வந்து இன்னும் என்னதுன்னா சாப்பாடு விஷயம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லலாம். அதையும் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா வெஜிடேரியன் சாப்பிடணும், நான்வெஜ் எடுக்கக்கூடாது. 1. அடுத்தது சீக்கிரமா ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருளா இருக்கணும். நல்லா சூடா இருக்கிற மாதிரி சாப்பிடணும். கூலிங்கா இருக்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சாப்பாடு எடுக்காதீங்க. ஐஸ் வாட்டரோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் எடுக்காதீங்க. காலையில இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா சாயந்தரமா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சாயந்தரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சோடனே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சோடனே ஒரு சுக்காப்பி போட்டு சூடா குடிச்சிருங்க, உடம்பு நல்லா இருக்கும். ஹெவியானதா ரோஸ்டட் பண்ணது பிரியாணி இதுன்னு சொல்லிட்டு ஹெவியான ஃபுட்டா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு எடுக்காதீங்க. சாத்விக்கான உணவா பருப்பு, நாட்டுக்காய்கறி இந்த மாதிரி இதை வச்சு சாப்பிடுங்க. ஆனா சூடா சாப்பிடுங்க. சாதத்துல நெய் பிணைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சூடா எல்லாமே இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சில்லுன்னு இருக்கிறது மட்டும் அன்னைக்குங்க எடுக்காதீங்க. ஓகேவா?
நீங்க ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பாடையும் அன்னைக்குங்க வாரத்துல அந்த 1 நாள் 2 நாள் பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு நீங்க பழகுங்க. உங்களுக்கு ஒரு மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள உங்க உடம்புல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு மட்டும் நீங்க பாப்பீங்க. எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் வந்து உள்ளக்க சாப்பாடு மூலமா கொடுக்கறத விட வெளியில எண்ணெய் தடுறதுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த காலத்துல மகாபாரத கதை கேட்டிருக்கீங்களா? அந்த கதையில வந்து ஆஹ் ராமர் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராமருடைய அப்பாவை வந்து இறந்துருவாரு. அவர் எதுல வச்சிருப்பாங்க? அவர் திருப்பி வந்துதான் அவர் சடலத்தை அப்பாவோட சடலத்துக்கு வந்து எரிப்பாங்க. அவருக்கு உண்டான இது பண்ணுவாங்க, இறுதி சடங்கு பண்ணுவாங்க. அதண்டியும் அவருடைய உடலை எங்க எதுல வச்சிருப்பாங்க? யாராவது சொல்லுங்க. பெருமலையா எப்ப பேசல போயிட்டீங்களா? ராமாயணம் மகாபாரதம்ல சடலத்தை எங்க வச்சிருப்பாங்க? எப்படி பாதுகாத்து வச்சிருப்பாங்க? ஒரு மூலிகை எண்ணெய் தான் இருக்கும். மூலிகை எண்ணெய் டப்புல எண்ணெய் எந்த எண்ணெய் போட்டு வச்சிருந்தாங்க? ஏதோ மூலிகை எண்ணெய்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியல. ஆமா, வேற எதுவுமே கிடையாது. மூலிகை எதுவுமே கிடையாது. நல்லெண்ணெய் கொப்பரையில தான் போட்டு வச்சிருந்தாங்க. நல்லெண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சு அவங்க உடம்ப பாதுகாத்து வச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் அதுக்கு நல்ல எண்ணெய்னே பேர் வந்தது. நல்ல எண்ணெய் 14 வருஷமும் காப்பாத்தி இருந்தாங்களா? இப்ப ஓபன் பண்ணும்போது பிரமிடுக்குள்ள நிறைய மம்மிஸ் எடுக்கிறாங்கல்ல, உடல்லாம் சிதையாம இருக்கிறதுக்கு. அப்ப அவங்க பண்ணிருக்காங்களா? அதுக்கும் முந்தின ஜெனரேஷன் தான் மகாபாரத ஜெனரேஷன். சோ அப்பயே நல்லெண்ணெயில பாதுகாத்து வச்சிருக்காங்க. ராமாயண ஜெனரேஷன்ல தானே ராமர் வருவாரு. ராமருடைய அப்பாவை அப்பயே பாதுகாத்து வச்சிருக்காங்கல்ல. நல்லெண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சத்து இருக்கு. நல்லெண்ணெய் வந்து உள் சாப்பாடை விட வெளி பிரகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க நல்லெண்ணெய் உள்ளக்க சாப்பிடக்கூடாது. வெளிய எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வேகமா சரியாகும். எள்ளுன்னு தான் பேரும். எள்ளு எண்ணெய்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப வேப்பெண்ணெய்னா வேப்பெண்ணெய்ன்போம், ஆமணக்குனா ஆமணக்கு எண்ணெய்ன்போம், அத விளக்கெண்ணெய்ன்னு சொல்றோம். அடுத்து அதே மாதிரி தேங்காய் எண்ணெயே தேங்காய் எண்ணெய்ன்னு தான் சொல்றோம். ஆனா எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லி எள்ளுல இருந்து ஆட்டுறதை எதுக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம் அப்படின்னா, அது நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் ரொம்ப இருக்கு. அதனாலதான் அதை நல்ல எண்ணெய்ன்னு சொல்றோம். கடலெண்ணெய் கடலையில இருந்து எடுக்கிற எண்ணெய் கடல் எண்ணெய்ன்னு தானே சொல்றோம். எண்ணெயோட நம்ம ஒவ்வொரு பொருளுக்குண்டான பேரை வச்சு நம்மளுடைய தன்மையை வந்து குணத்தை வந்து நம்ம புரிச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் மருந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கூட நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வேற எந்த எண்ணெய் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. மருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கடலெண்ணெய் எடுக்க மாட்டாங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேவைப்படுறதுக்குலாம் கடைசியான இதுல வந்து வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா புரிஞ்சுச்சா புரியலையான்னு தெரியும். நல்லா புரிஞ்சுச்சுங்க, விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி என்ன சமையலுக்கு யூஸ் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா ஞாபகம் இல்ல, அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். சமையலுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப உங்க உள்ளங்கையில வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்க. கையை இப்ப எல்லாரும் தலைக்கு எண்ணெய் வச்சீங்கல்ல, கையில எண்ணெய் நல்லா ரஃப் பண்ணீங்களா? உங்க கையில எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கா இல்ல எண்ணெய் காஞ்சிருச்சா? யாராவது ஒரு ஆள் மியூட் எடுத்து சொல்லுங்க கொஞ்சம். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த எண்ணெயை நீங்க உள்ளக்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல கொலஸ்ட்ரால்லாம் மாறுமா மாறாதா? உங்க உடம்பு சூட்டுக்கு கையில இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்களுடைய உடம்பு உஷ்ணத்துக்கு இந்த தேங்காய் எண்ணெயை நீங்க சமையல்ல செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புல கொலஸ்ட்ராலா மாறுமா, எனர்ஜியா மாறி ட்ரை ஆகும்? எனர்ஜியா மாறும், கொலஸ்ட்ராலா மாறாது. சரியா? அடுத்த விஷயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெயும் இதே மாதிரி கையில தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னா காஞ்சிருமா இல்ல பிசு பிசுன்னு இருக்குமா? காஞ்சிரும். ரொம்ப எல்லாம் பிசு பிசுன்னு இருக்காது இல்லையா? இல்ல ஒரு துணியில தொடச்சாவே போதும். அடுத்து மூணாவதா இருக்கிறது விளக்கெண்ணெய், சரியில்ல கடலெண்ணெய். கடலெண்ணெய இதே மாதிரி கையில தேய்ச்சிட்டு நம்ம விட்டோம்னா கையில காஞ்சிருமா பிசு பிசுன்னு இருக்குமா? துணியில தொடச்சா போயிரும் இல்லையா? ஆமா. கைய வந்து ரொம்ப கழுவணும்னு அவசியம் இல்லாம துணியில நல்லா தேய்ச்சி விட்டாவே போயிரும் இல்லையா? அடுத்தது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் இதே மாதிரி டிராப் கையில வச்சு தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்குமா இல்ல காஞ்சிருமா?
பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதுவும் துணியில தொடச்சிட்டு நம்ம லைட்டா சோப் போட்டு கழுவினா போயிரும் இல்லையா? லைட்டா தண்ணியில கழுவினாவே போயிரும் விளக்கெண்ணெய். போகுமா போகாதா சொல்லுங்க. போயிடும். அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம்? ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் ஃபார்ம் ஆயில் அத கையில இந்த மாதிரி தேய்ச்சோம்னா போகுமா போகாதா? கையில 2 தடவை லிக்விடு சோப்பா போட்டு தேய்ச்சாதான் போகும் இல்லையா? ஆமா 2 தடவை சூடுதான் நம்மளுடைய உடல் சூடு. இந்த உள்ளங்கை உடல் சூடுக்கு எந்த எண்ணெய பயன்படுத்தினா அது எனர்ஜி டிரான்சாக்ஷனா மாறி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல கொலஸ்ட்ராலா தங்குமா? நீங்களே யோசித்து பாருங்க. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணா நம்ம உடம்புக்கு இப்ப வந்து வண்டியில எதுக்காண்டி பெட்ரோலோட சேர்த்து ஆயில் போடுறோம்? ஒவ்வொரு பார்ட்ஸும் இடிச்சு உரசி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இன்ஜின் ஆயில்னு சொல்லிட்டு இன்ஜினுக்கு ஊத்துறோம். அதே மாதிரிதான் நம்ம பாடிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஆயில் வேணும் நம்ம மூவ் பண்றதுக்கு. அதுக்காண்டிதான் ஆயில் கொடுக்குறோம். ஆனா அந்த ஆயில் வந்து தப்பா கொடுக்கும்போது நம்ம பாடியில கொலஸ்ட்ராலா கன்வே ஆகி ஸ்டோர் ஆகி நின்னுக்கிடுது. நம்மளுக்கு செய்ய வேண்டிய ப்ராசஸ் பண்றது இல்ல. இப்ப எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணா அதனுடைய வேலையை அது கரெக்டா பண்ணும் கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகாம. நம்மளுடைய உடல் கை உள்ளங்கை சூடுதான் நம்மளுடைய உடல் சூடுக்கு உண்டான விஷயம். அப்ப உள்ளங்கையில இருக்கிற ஹீட்டுக்கு எந்த ஆயில் வந்து எவாபரேட்டா எனர்ஜியா டிரான்சாக்ஷன் ஆகுதோ அந்த ஆயில் நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலா தங்காது. மத்த ஆயில் ஃபுல்லா கொலஸ்ட்ராலா தங்கும். இப்ப எந்த எண்ணெய் உங்க உடம்புக்கு டக்குன்னு எனர்ஜி டிரான்சாக்ஷன் ஆகுது யோசித்து பாருங்க. யாரா சொல்லுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பெஸ்டா இருக்கும். அப்புறமா கல்லெண்ணெய். இதுதான் உங்களுடைய பேசிக் எண்ணெய். சோ இந்த எண்ணெயை தவிர மத்த எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் உங்க பாடிக்குள்ள என்ன ஆகும்? கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகும். ஒரு நாளைக்கு நீங்க 2ல இருந்து 3 உளுந்த வடையோ மசால் வடையோ சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லெண்ணெயில போட்டிருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெயில போட்டிருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ள ஒர்க் பண்றபோது கிச்சன் ஒர்க் பண்ணீங்கன்னாவே அது உங்களுக்கு எனர்ஜி டிரான்சாக்ஷன்ல மாறிடும். இல்லாத பட்சத்துக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நடந்தீங்கன்னாவே மாறிடும். இதை தவிர ரீஃபைண்ட் ஆயில் தான் நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபைண்ட் ஆயிலையும் கடல் எண்ணெயிலையும் நீங்க வடை போட்டு சாப்பிட்டீங்கன்னா 3 வடை கூட என்ன பண்ணும்? செமிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு நீங்க குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தாதான் உங்க உடம்புல அந்த வடை செமிக்கும். கொலஸ்ட்ராலா இருந்து மாறும். சோ எக்ஸாம்பிளுக்கு வடையை சொல்றேன். இதே மாதிரி ரோஸ்டட் ஐட்டம் நம்ம எத்தனை ஐட்டம் வச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. டெய்லி நம்ம என்ன பண்றோம்? எண்ணெய் யூஸ் பண்றோம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணா நல்லதுங்கிறத யூஸ் பண்ணுங்க. இதுல நம்ம நெய்யை நம்ம சேர்க்கவே இல்லை பாத்தீங்களா? நெய்யும் இதே மாதிரி கையில தேய்ச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகுமா? நல்ல நெய் சுத்தமான பசுனை நல்ல நெய் கையில தேய்ச்சா பிசு பிசுன்னு ஆகுமா ஆகாதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நேரம் என்னமா விளக்குக்குலாம் நம்ம எண்ணெய் போடுறோம் நெய் லைட்டா ஊத்துறோம் நம்ம கையில விட்டது அது கையில இப்படி தேய்ச்சிட்டு நம்ம தான் போயிடுறோமா? ஆமா ஆமா அது ஆகாது. பிசு பிசுன்னு ஆகாது. பிசு பிசுன்னு ஆகாது. அப்ப நெய் கொலஸ்ட்ராலா? நல்ல நெய் சொல்றாங்க நெய் சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ராலு. தேங்காய் கொலஸ்ட்ராலு சொல்றாங்களா? பொய். சரியா? இதுதான் விஷயமே. கேரளால இருக்கிறவங்க ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. யாருக்கு அங்க கொலஸ்ட்ரால் வந்திருக்கு? யார் யாரெல்லாம் குண்டு குண்டா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கேரளால இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒல்லியா தான் இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? யாருக்குமே அங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு முட்டு வலியே கிடையாது. ஏன்னா ஒல்லியா இருக்காங்க, நட கொடுத்துட்டே இருப்பாங்க, முட்டி வலி இருக்காது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, ஜாயிண்ட் நல்லா இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் கண்டிப்பான முறையில வாரத்துல 1 நாளோ 2 நாளோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. காயத்ரி மேனி எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு. அதனால அவங்க சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சைட்ல இருக்கிற அளவுக்கு முட்டி வலியும் இருக்காது, அதே சமயம் இது இருக்காது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்காது. காயத்ரி மேனி எண்ணெயே தலைக்கு தேய்ச்சிக்கலாமா? அது தலைக்கு தேய்க்காதீங்கம்மா. ஒரு சிலவங்களுக்கு தான் ஒத்துக்கணும், ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்கிடாது. தலைக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் தேய்ங்க போதுமா. எண்ணெயிலே இருக்கு காயத்ரி மேனி எண்ணெய். பேசுற சரியா கேட்கலையா? எண்ணெயிலே காயத்ரி மேனி எண்ணெய் தான் இருக்கு.
மேனின்னா காயத்ரி மேனி. மேனின்னா உடம்பு உடம்பு. ஆமா, காயத்ரி மேனில இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. காயத்ரி மந்திரம் இருக்கா? காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரத்துக்கும் காயத்ரி மேனிக்கும் சம்பந்தம் உண்டு. காயத்ரி மந்திரம்ங்கிறது நம்ம உடம்பு தான். காயத்ரினாவே நம்ம உடம்பதான் அது குறிக்கிற தெய்வம். சோ அதேதான் காயத்ரி மேனி. மேனிங்கிறது நம்ம உடம்புக்கு மேல கொடுக்கக்கூடிய விஷயம், உள்ளக்கு கிடையாது, மேல கொடுக்க விஷயம். காயத்ரி மந்திரம்ங்கிறது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு உண்டானது. காயத்ரி மேனில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துடைய ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து ஸ்டம்லேட் பண்ணி விட்டு செயல்படுத்த வைக்கக்கூடியது. காயம்னாலே உடம்பு. காயத்ரி. ஆமா, இதுதான் நம்மளுடைய இது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரொம்ப நன்றியா, எனக்கு இந்த குரூப்ல பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சோ உங்களுடைய உணவுகள்ல எண்ணெயை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த தெரிஞ்சு பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து டிவில வர அட்வர்டைஸ்மெண்ட் வெளியில இருக்கிற டாக்டரோட அட்வைஸை கேட்டு தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே யோசித்து உள்ளக்கு கொடுக்குற எண்ணெயை எப்படி எடுத்துக்கணும், வெளியே கொடுக்குற எண்ணெயை எப்படி எடுத்துக்கணும், உங்க உடம்புக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. வேற யாருக்கு எதுவும் கொஸ்டின் இல்ல, டவுட்ல இல்ல, நம்மளே முடிச்சுக்கலாமா கிளாஸ்? ஓகே, தேங்க்யூயா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்து எல்லாருமே கேம்புக்கு வாங்க, நேர்ல பார்ப்போம். நன்றி நன்றி. என்னையா வாயில் லைட்டா தேய்ச்சிருக்கோம், இதோட வாக்கிங் போலாம், தாராளமா போலாம். ஓகேயா, நன்றி நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தலைக்குண்டான மசாஜ் மற்றும் மர்ம சிகிச்சை அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. ஒவ்வொரு வாரமும் மர்மத்தை பற்றி நமக்கு கிட்டத்தட்ட நம் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான மர்ம சிகிச்சையும் நமக்கு குடும்பமானவரை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நமக்கு தலைக்குண்டான மர்ம சிகிச்சை சிறப்பாக சிறப்பித்து கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு மற்றும் மேடம் சொன்னது போல் நேரடி கேம்ப்ல வந்து அவங்க ஒரு சிறப்பு லேடிஸுகளுக்கு உண்டான பெஸ்ட்டுக்கு உண்டான அந்த வர்ம சிகிச்சை மற்றும் மசாஜ் வந்து அவங்க சிறப்பாக சொல்லி கொடுக்கறதா ஒரு இது நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே பெண்கள் எல்லாரும் இந்த கேம்ப்ல வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனிமையில் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதா ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. எனவே அந்த வாய்ப்பினை அனைத்து பெண்களும் அங்க நேரடியாக அந்த கேம்ப்ல வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நமது வர்ம சிகிச்சை நேரடி நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து நம்மளோட கலந்துகிட்டே 2 நாட்கள் சிறப்பாக நமக்கு நேரடி பயிற்சி முகாமையும் கொடுக்க இருக்கிறாங்க. மற்றும் உங்களுடைய சந்தேகங்கள் இப்ப எப்படி நம்ம வந்து ஜூம்ல கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோமோ அதை வந்து நீங்க நேர்ல பார்த்து உங்களுடைய சிகிச்சை முறைகளோட விளக்கங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்படிங்கிறதையும் அனைவருக்கும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான அனைத்து சிவசேலத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து நமது கலைச்சக்கர அன்பர்களும் இதுவரை குடும்பவரை நமக்கு வந்து புக்கிங் செய்திருக்காங்க. அது இல்லாம நம்ம வெளியில இருந்து நிறைய நபர்கள் வந்து நமக்கு புக்கிங் செய்துட்டு இருக்காங்க. அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகள் என்ன என்பதையும் மற்றும் தாங்கள் புறப்பட்டு வர வேண்டிய கால நேரங்களையும் நம்ம வந்து அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதுல உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். குடும்பம் வரைக்கும் குழுல உள்ளவர்கள் வந்து என்னன்னாக்கா அன்னைக்கு 31ஆம் காலையில ஒரு 7 மணிக்குள்ள நீங்க அங்க வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து நீங்க செய்து கொள்ளுங்க. மற்றபடியான விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம குரூப்ல கொடுப்போம். அங்க வந்து இந்த சோப்பு, பேஸ்ட், டூத் பேஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். அவங்க வந்து உங்களுக்கு நீங்க மூலிகை பல்பொடி வச்சிருந்தா அதை எடுத்துட்டு வாங்க. மற்றபடி வந்து புளியல் பொடிகள் நமக்கு அங்க கிடைக்கும், நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி நீங்க அந்த பாத் சோப்பு, டூத் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வரதை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம குரூப்ல எப்படி வரணும் என்னங்கிற விஷயங்களை நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம்.
அப்புறம் அங்க ட்ரெயின் வசதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது, திருநெல்வேலி தென்காசியில இருந்து ட்ரெயின் வசதி, பஸ் வசதி எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம அந்த குரூப்ல உங்களுக்கு போட்டுருவோம். கூடுமான வரைக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க. இப்போது நைட்டு இல்லை 31ஆம் தேதி விடிய காலில் நீங்க அங்க வந்து சேர்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டை எல்லாருமே பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென்சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இருந்து விளையாற்றிய ரோட்டரி கிளப் சீர்காழி டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைக்குண்டான வர்ம சிகிச்சை சிறப்பாக அளித்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி குறிப்பிட்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா. நிகழ்வு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தீங்க ஐயா. இன்பமே செய்த எல்லோரும் வாழ்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.